எவ்வளோ பேர் தலைவர்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா, ஒரு தலைவன் மறைந்ததுக்கு தான் சிலைய வச்சு அபிஷேகம் செய்றாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் பல இடங்கள்ல எங்க கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள வச்சு தான் இன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க. இது எல்லாருக்கும் வருமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ தலைவர்கள் இங்க இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் புகழ பெற்றிருக்காங்க. ஆனா, ஒரு சாமியா ஆனது யாரு பாருங்க? நம்ம கேப்டன் விஜயகாந்த். பகுத்தறிவையும் அவர் படிச்சவரு. ஆன்மீகத்திலயும் அவர் வந்து அ அவ்வளவு நம்பிக்கை உள்ளவரு. இந்த மக்கள, பாமர மக்கள பாதுகாக்கிறதுக்காக இப்ப கடவுளா இருக்கிறாரு. உண்மையிலேயே எங்கள் கேப்டன் அவர் இல்லன்னா கூட, அவர் நினைவிலேயே எங்களால வாழ முடியுங்கிறத அவர் சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காருங்க. ஈகை குணம்னா ஒரு ஒரு மனிதர எப்படி கஷ்டப்படும்போது என்ன நீங்க செய்யணும் அப்படிங்கிறதையும், பசின்னு ஒருத்தன் வந்து நின்னா